முடிச்சிட்டோமா, அப்ப எல்லா திட்டத்தையும் செஞ்சிட்டோமா அப்படின்னா இல்ல, இன்னும் 1-2 இருக்கதான் செய்கிறது. அதையும் இந்த ஒரு 30 நாள் இடைவேளை தான் தேர்தல் என்று வரும்போது இந்த 30 நாள் இடைவேளை தான். இந்த இடைவேளைக்கு பிறகு இன்னும் மீது என்னென்ன இருக்கிறதோ அதையும் செய்வதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். 2016 வரும்போது இந்த ரோடு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். 2021 நான் ஓட்டு கேட்க வரும்போது இந்த ரோடு எப்படி இருந்துச்சுன்னு இப்ப தெரியும். 2026 வரும்போது இன்னைக்கு எல்லாருமே பாராட்டுகின்ற விதம். போற பக்கம்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் மேலேருந்து நாங்க இன்னும் கையெடுத்து கும்பிட்டோம்னா இப்படி எங்களை கையை காமிக்கிறதே எங்களுக்கான மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக அதை பார்க்கின்றோம். பொது வாழ்க்கையில் மட்டும் இல்ல, யார் எந்த தொழிலை செய்யும் பொழுதும் மக்கள் நமக்கு பாராட்டுகிறார் என்று சொன்னால் அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விருது, நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம். அதனால்தான் நான் தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துக்கு நான் சொல்லும் பொழுதெல்லாம் நான் சேர்த்து வச்ச சொத்தையை பார்த்தீங்கன்னா என்னுடைய தொகுதி மக்களா இருக்கக்கூடிய நீங்கள் மட்டும்தான். இன்றைக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஒரு நாளைக்கு 20 லட்சம் பிள்ளைங்க தமிழ்நாடு முழுவதும் காலம்புற சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அப்படின்னா நீங்க இந்த அன்பில் மகேஷை தேர்ந்தெடுத்ததின் காரணமாகத்தான். அதே மகளிர் உரிமை தொகை நம்ம முழுமையாக நாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். திராவிட மாடல் 2.0 அது 2000 ரூபாயாக வரப்போகிறது. தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் 8000 ரூபாய் மதிப்பீடான கூப்பனை வழங்க போறோம்னு சொல்லியிருக்கிறோம். வீட்டுல படிக்கிற நம்மளோட பிள்ளைங்களுக்கு அது புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் தமிழ் புதுவன் திட்டமாக இருந்தாலும் மாதம் 1000 ரூபாய் தரேன், பிள்ளைங்களை கல்லூரியில சேர்த்து விடுங்கன்னு சொல்ற திட்டம். அது திராவிட மாடல் 2.0 நான் 1500 ரூபாய் தரேன், பிள்ளைங்களை படிக்க வச்சா போதும்னு சொல்ற திட்டமாக இருக்கலாம், மக்களை தேடிய மருத்துவமாக இருக்கலாம், இல்லம் தேடி கல்வியாக இருக்கலாம். இப்படி எல்லா விதத்திலும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்வேறு, உங்களுக்கு தெரியும், உங்களுடன் ஸ்டாலின் மாதிரி பல முகாம்கள் போட்டு உங்கள்கிட்ட இந்த மனுவை வாங்கி அந்த மனுக்களின் மூலமாக நம்மளால என்ன தீர்வு கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுத்திருக்கோம். நலம் காக்கும் ஸ்டாலின் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ முகாமை நடத்தி அதுல நாமெல்லாம் ஒரு பயனாளிகளாக இருந்திருக்கோம் என்று சொல்லும்படி வரிசையாக என்னால் என்னென்னலாம் செய்யணும்னு சொல்ல முடியும். ஆக இந்த 2021 2026 இவ்வளவு சாதனைகள் நாம் பார்த்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது திராவிட மாடல் 2.0 அடுத்த கட்டமாக இன்னும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செய்வதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். அதை தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவினை தாருங்கள். வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து உங்கள் வீட்டு பிள்ளையாக இருக்கக்கூடிய இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தேடித்தாருங்கள் என்று உங்களுடைய பாத மலர்களாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. தலைவராக துணை முதலமைச்சராக இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன திட்டங்கள் வேண்டும் என்று சொன்னாலும் திருவெரும்பூர் பகுதிக்கு வருகிறது. குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறையின் சார்பாக 100-150 கோடி ரூபாய் செலவிலே புதிய மைதானம் இதுதான் வந்திருக்கிறது. எம்ஜிஆர் காலத்திலும் சரி, கலைஞர் காலத்திலும் சரி, எம்ஜிஆர் முதலிலே ஆரம்பித்த திட்டம் இங்க வந்துதான் ஆரம்பித்தார் திருவெரும்பூர் தொகுதியிலே. கலைஞர் நமக்கு நாமே திட்டமும் இங்க வந்துதான் திருவெரும்பூர் ஆரம்பித்தார். இப்போது நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களும் திருவெரும்பூர் தான் தமிழ்நாட்டிலே முதலாக விளையாட்டு அரங்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள், ஜல்லிக்கட்டு மைதானத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் புனித நீரை பொறுத்தளவு நம்முடைய அன்பில் மகேஷ் எடுத்த முயற்சியின் காரணமாக கிட்டத்தட்ட நிர்வாகிகள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் உங்களுடைய அன்புக்கு நான் இன்றைக்குமே அடிமை தான். அதனாலதான் இன்னைக்கு நீங்க சொன்ன உடனே நாங்க மேடையை நாங்க பேசுறோம். நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 46வது வார்டுல இப்ப நான் இதுக்கு முன்பு பேசும்போது கூட சொன்னேன், நான் எங்களால் முடிந்த வரைக்கும் அது சாலை பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சீரணி அமைக்க வேண்டும் என்று சொன்னாலும் ஒரு சமுதாய கூடம் அமைக்க வேண்டும் என்று சொன்னாலும் வழக்கம் போல உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை தேடி உங்களை நாடி நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். இந்த நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற மாநகர கழக செயலாளர் கோட்ட தலைவர் அண்ணன் மதிவாணன் அவர்களுக்கும் அண்ணன் தர்மராஜ் அவர்களுக்கும்